இன்னைக்கு மார்னிங் எங்கள் சித்தி எங்கள் அம்மாச்சி எல்லாரும் வந்திருந்ததுனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வெளியில் ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே தெரிஞ்சுக்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி தான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். கிபி 2ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த புனித கித்தேரி அம்மாள் பிறப்பால் ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த பெண்மணியாக இருந்தாலும் ஏசப்பா மேலேயும் மாதா மேலேயும் இருந்த மிகுந்த பக்தியினால மக்களுக்கு இறை பக்தியும் இறை விசுவாசத்தையும் வளர்த்துட்டு வராங்க. இது தன்னோட தந்தையான ரோம் அரசருக்கு பிடிக்காததுனால தன்னோட தந்தையின் கட்டளைப்படி கித்தேரி அம்மாள் தலை வெட்டப்பட்டு கடல்ல வீசப்படுது. வெட்டுண்ட தன்னோட தலையை கையில ஏந்திக்கிட்டு கித்தேரி அம்மாள் உடல் கடல்ல இருந்து எழுந்து நடந்து புனித வியாகுல மாதாவோட சிறுபத்துல சாய்ந்து தன்னோட உயிரை கித்தேரி அம்மாள் விடுறாங்க. இதை பேஸ் பண்ணி வீரமா முனிவரால கட்டப்பட்டதான் ஏலாக்குறிச்சி புனித அடைக்கல மாதா சர்ச். இங்கேயும் மாதா பல புதுமைகளை செய்துட்டு தான் வராங்க. அதுல ஒண்ணுதான் அரியலூர் மாவட்டத்தை ஆண்ட சிற்றரசர் ஒருத்தர் தீராத கேன்சர் கட்டியால அவதிப்படுறாரு. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அவரோட நோயை குணப்படுத்த முடியல. அப்பதான் அந்த சிற்றரசர் மாதாவோட புதுமையை பத்தி கேள்விப்பட்டு வீரமாமுனிவரை தேடி வராரு. அந்த வறட்சி காலத்திலையும் மாதாவோட புதுமை நீரூற்றிலிருந்து வர புனித நீரை எடுத்து அது கூட மண்ணை கலந்து சிற்றரசரோட அந்த கேன்சர் கட்டியில போட சிற்றரசரோட நோயும் உடனே குணமாகுது. அந்த மாதா குலத்தின் மேலதான் 53 அடி உயரம் உள்ள முழுவதும் வெண்கலத்திலான மாதா சிலை இருக்கு. இது மாதிரி மாதாவோட பல புதுமைகள் இன்றளவும் நடந்துட்டு தான் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நீங்களும் இந்த சர்ச்சுக்கு விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே அதிசயங்கள் நடக்கும்.